வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய நிக்கா பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த விக்கிரவாண்டி ஏரியாவில் இது மிகவும் பிரபலமான ரெஸ்டாரண்ட் அது. இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட தான் இங்கே வந்திருக்கோம். என்னென்ன விதமான நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரெஸ்டாரண்ட்டோட வெளிப்புறத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 வீலர் மற்றும் கார் பார்க்கிங்க்கு ஏற்ற இடமா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடமும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதால நம்ம இறங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு தன்னால் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. பகல் நேரத்தில் இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இடம் நைட்டில் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டோம். ஹோட்டலோட அமைப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவில் குடும்பத்தோட ஒரு 6 பேர் 7 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி பெஞ்ச் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ எங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வரும்ன்ட்டு. அதுக்குள்ளே நான் இந்த மெனு கார்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரேட்லாம் அதில் இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி தான் நான் ரேட் நார்மலாக இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் பார்க்கும்போது, தந்தூரி சிக்கன்லாம் பார்க்கும்போது மற்ற ஹோட்டல்ஸ் இருக்கிற ரேட் தான் இருக்குது ஆவரேஜாக. பாருங்கள், இங்கே ஆம்லேட்லாம் 60 பீஸ் போட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் 400 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆர்டர் பண்ணி 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு ஃபுட் வந்துச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்றது காமிக்கிற பாருங்கள். இது ஃபிஷ் கபாப். இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் ஆஃபு இந்த பிளேட்டில் இருக்கிறது. அப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்குது. அடுத்ததாக ஃபிஷ் கபாப், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சிக்கன் பிரியாணியில் ரைஸ் நல்லா வெந்திருக்குது. சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. மசாலா பார்த்திங்கன்னா ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அது ஒரு ஸ்பெஷல். இந்த பிரியாணி நல்லாயிருக்கு. அதாவது நிக்கா பிரியாணி. நிக்கானா உருதுல கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த மேரேஜுக்கான பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதேமாதிரி அந்த டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கு. அடுத்தது மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறேன். யம்மி அப்படி தான் சொல்லணும் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற பிரியாணிலே மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் நிக்கா பிரியாணி விக்கிரவாண்டியில் யாரெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.